அலட்சியப்படுத்திய பிள்ளைகள் 4 கோடி சொத்தை தானம். வயதான காலத்தில் பாவம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரு தாலுகாவில் உள்ள படவேடு கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயன். ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி. தனது ராணுவ சேவையை முடித்துவிட்டு சமீபத்தில் வீடு திரும்பினார். தனது முதுமை காலத்தை தன் பிள்ளைகளுடன் நிம்மதியாக கழிக்கலாம் என்று மகிழ்ச்சியாக தனது சொந்த கிராமத்திற்கு வந்தார். ஆனால் அது முற்றிலும் அவருக்கு ஏமாற்றமாகி போனது. தனது வீட்டில் முதியவர் விஜயனை அவரது பிள்ளைகள் மிகவும் மோசமாக நடத்தினார்கள். அவருக்கு சரியாக உணவளிக்கவில்லை, அவரிடம் பாசமாக பேசவில்லை, அவரை ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்கவில்லை. ஒரு ஓய்வு பெற்ற தந்தைக்காக அவர்கள் எந்த மரியாதையையும் தரவில்லை. பிள்ளைகளுக்காக அவரது தியாகங்களையும் மதிக்கவில்லை. இதனால் விஜயன் நிலை குலைந்து போனார். தன் பிள்ளைகளின் அலட்சிய குணம் கண்டு அதிர்ந்து போனார். அந்த சமயத்தில்தான் அவர் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார். என்னை சரியாக கவனித்துக் கொள்ளாத, என்னை மதிக்காத என் பிள்ளைகளுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் 1 ரூபாய் கூட தரக்கூடாது என்று விஜயன் முடிவு செய்தார். இதையடுத்து தனது 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்துக்களை, அதன் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை திருப்பதி கோவில் செயல் அலுவலரிடம் ஒப்படைத்தார். திருப்பதி மலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அதை முழுமையாக அர்ப்பணிக்குமாறு கூறினார். பெத்து வளர்த்து ஆளாக்கிய தங்களது பெற்றோரை புறக்கணிக்கும் இன்றைய பிள்ளைகளிடம் ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு விழிப்புணர்வை விஜயன் ஏற்படுத்தியிருக்கிறார். எதிரியின் தாக்குதலுக்கு மத்தியில் நிற்கும் ஒரு போர் வீரனை அந்த நாடு மதிக்கிறது. ஆனால் அதே வீரன் தனது சொந்த வீட்டில் பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படுவதை விட பெரிய சோகமும் விரக்தி தரும் வேதனையும் வேறு எதுவும் இல்லை. பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிக்கவும் பெரிய பதவிகளை அடையவும் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் வயதான பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அடிப்படை பண்பை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வயதான பெற்றோரை குப்பை போல் நடத்துகின்றார்கள். அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்திற்காக மட்டுமே பெற்றோரை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முகத்தில் அறைந்தது போன்றது விஜயனின் இந்த அதிரடி நடவடிக்கை. அன்பும் மரியாதையும் கொடுக்காத பிள்ளைகளுக்கு தங்களது பெற்றோர் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க துளியும் உரிமை இல்லை. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களது சொத்தின் முழு உரிமையையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அதிகமாக நம்பி எல்லாவற்றையும் முன்கூட்டியே அவர்களிடம் கொடுத்து விட்டால் பிறகு பெற்றோர் தெருவோரவாசிகளாக மாறக்கூடும் என்பதற்கு இந்த சம்பவமே சிறந்த உதாரணமாகும். தன் வாழ்நாள் முழுவதையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த விஜயன் போன்ற ஒரு மாமனிதர் முதுமையில் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டார். அதனால் தன்னை மதிக்காத பிள்ளைகளுக்கு சொத்துக்களை தராமல் திருப்பதி கோவிலுக்கு எழுதி வைத்த இந்த துணிச்சலான முடிவுக்காக விஜயனுக்கு சல்யூட் அடித்து மக்கள் பாராட்டி வருகிறார்கள்.